அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து ஸ்வஸ்திக் ஆசனா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வஸ்திக் ஆசனாக்கு ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி ஆசனம் வந்து பண்ணிடலாம். பயிற்சி ஆசனம் பார்த்தீங்கன்னா இந்த பத்தகோணாசனம். பத்தகோணாசனம் தான். ஆசனங்கள் எல்லா ஆசனங்களுக்குமே வந்து நம்ம வந்து பத்தகோணாசனம் பண்ணிட்டு பண்ணோம்னா வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். கால்களை வந்து நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கால்கள் ரெண்டையும் வந்து இப்படி சேர்த்து வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. 2 கால்களும் வந்து இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த பாதமும் வந்து சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைகளை கோத்துட்டு அப்படியே வந்து காலை வந்து நல்லா இப்படி கீழே இறக்க போகிறோம். நல்லா கீழே இறக்கிட்டு அப்படியே வந்து நல்லா முதுகு தண்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதிலே வந்து ஒரு சில வினாடிகள் வந்து அப்படியே உட்காந்துருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் முயற்சி பண்ணும் போது வந்து ரொம்ப நேரம் வந்து இதில் உட்காந்துருக்கணும். இப்போ நான் சில வினாடிகள் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க. கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. இப்போது நீங்கள் இது பண்ணுறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே குனியும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் அதிகமாக கிடைக்கும். கால்கள் கீழே போய்டும். நீங்கள் முதுகு தண்டு இப்படி கீழே கொண்டு வர கால் நல்லா கீழே போயிட்டு இந்த இடம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து விரிவடைஞ்சிரும். நமக்கு தேவை இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து விரிவடையணும். இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துக்கலாம். கீழே வரும்போது விட்டுருங்க. இதிலே வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். கீழே வந்து அப்படியே இருந்துட்டு இதிலே வந்து சில வினாடிகள் அப்படியே இருந்துட்டும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டைனமிக்காக செஞ்சுட்டு வரதுனால வரலாம். அதாவது நிமிர்ந்துட்டு அப்படியே இப்படி முன்னாடி குடிஞ்சிட்டு மறுபடியும் வந்து நிமிர்ந்துட்டு இப்படி பண்ணுறது. இந்த மாதிரியும் பண்ணலாம். எழுந்தும் வரலாம். இல்லை வந்து அப்படியே வந்து உருக்கவும் செய்யலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து இப்படி உட்கார்ந்தோம்னா சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்மளோட யோகா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சுக்காசனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுவே தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உட்காந்துட்டோம்னா அது பேர் வந்து ஸ்வஸ்திகாசனா. அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம சுக்காசனாவில் உட்காரும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட விரல்கள்லாம் வந்து எல்லாமே வந்து வெளியில் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த விரல்கள் எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கும். கால்கள் இப்படி எடுத்து இப்போது இந்த வலது காலோட இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துகிட்டு வந்து இந்த இடது காலோட இந்த உள்பக்கம் அந்த தொடை பக்கம் உள்பக்கத்தில் வந்து நம்ம இப்படி வந்து வைக்க போகிறோம். அதாவது விரல்கள் தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த கால்களையும் வந்து இடது காலையும் எடுத்து இப்படி உள்ளே வந்து வைக்க போகிறோம். நல்லா வந்து அந்த விரல்கள் தெரியாத அளவுக்கு வந்து நல்லா காலை வந்து இப்படி உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு இப்படி வந்து உட்கார போகிறோம். இது பேர் வந்து ஸ்வஸ்திகாசனா. நல்லா இப்படி உட்காந்துட்டு நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. கால் வந்து நல்லா இப்படி விரித்து வைக்கணும். இப்போ வந்து நம்ம பத்தகோணாசனா பண்ணதுனால தான் வந்து நம்மளோட கால்கள் நல்லா இப்படி வந்து இப்படி விரிவடையும். நல்லா இப்படி வந்து இப்படி கீழே வந்து உட்காரும். அது பண்ண தான் உங்களுக்கு கால் வந்து இப்படி கீழே போய் உட்கார் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நம்ம பத்தகோணாசனம் வந்து நிறைய டைம் பண்ணணும்னு சொல்கிறோம். அது அப்படியே வந்து ஆட்டவும் செய்யலாம், இல்லைன்னா முன்னாடி குனியவும் செய்யலாம், இல்லை நம்ம பயிற்சாசனம் சொன்ன மாதிரி மேலே வந்தும் குனிஞ்சியும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கலாம். கைகளில் வந்து சின்முத்திரை இல்லை வந்து ஞான முத்திரை வந்து சொல்கிறோம். அதாவது வந்து ஆள்காட்டி விரலையும் கட்டு விரலையும் சேர்த்து வந்து இப்படி வைக்க போகிறோம். 2 கைகளிலுமே சேர்த்து வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடி மேலே இது வந்து இப்படி வைக்க போகிறோம். முதுகு தண்டை நேராக வைக்கணும். எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் உட்காரும் போது நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு 3மே நேர்கோட்டில் வந்து அப்படியே இருக்கணும். வச்சுட்டு கைகளை வந்து நீங்கள் வந்து இப்படி மடக்கியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி நீட்டியும் வந்து இப்படி வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடிட்டு சில வினாடிகள் வந்து நீங்கள் உட்காரலாம். தளர்த்திக்கலாம். இதில் வந்து இந்த ஆசனா ஸ்வஸ்திக் ஆசனா வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணும் போது நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் தியானம் பண்ணும் போது வந்து நிறைய ஆசனங்களை வந்து நம்ம செய்வோம். அர்த்த பத்மாசனா, சுக்காசனா, சப்பளங்கால் போட்டுக்கோங்க, சுக்காசனா, வஜ்ராசனா எல்லாத்துலேயும் உட்காரலாம். இந்த ஆசனாலையும் நீங்கள் வந்து தாராளமாக உட்காந்து தியானங்கள் வந்து செய்யலாம். இப்போ இது நீங்கள் தனியாக செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு நல்ல பயன். தியானத்தோடும் செய்யலாம், இல்லைன்னா தனியாகவும் நீங்கள் உட்காரலாம். கொஞ்சம் நேரம் வந்து உட்காரலாம். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை உட்காரும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வந்து உட்காரணும்.
அதாவது வந்து தலை விரிப்பி வச்சுட்டு இந்த மாதிரி விரிப்பி வச்சுட்டு இதில் உட்காந்துட்டு இப்படி இந்த மாதிரி உட்காரலாம். இங்கே வந்து இதை வந்து சேரில் நாற்காலியில் வந்து அந்த பண்ண முடியாது. ஒரு சில ஆசனங்கள் வந்து நாற்காலியிலே உட்காந்துட்டு பண்ணலாம். அது வந்து இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் நல்லா கால் இப்படி அகண்டு இப்படி விரிஞ்சு வரங்கிறதுனால வந்து நீங்கள் நாற்காலியில் உட்காந்து செய்ய முடியாது. இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இல்லை வந்து மன அமைதி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மைண்டு வந்து நல்லாவே காம் ஆகிடும். உங்களோட ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். கால்களுக்கும் சரி இல்லாட்ட உங்கள் உடலுக்கும் அதுக்கப்புறம் மூளைகளுக்கும் வந்துமே நல்லா வந்து ரத்த ஓட்டம் வந்து இருக்கும். இது வந்து வயிற்றுக்கு கீழே இங்கே இதில் இருக்கிறதுனால வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வயிற்றுக்கு நல்லாவே சரி வந்துட்டு உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஜீரணம் இது பண்ணுறது, அதை வந்து உங்களுக்கு நல்லாவே அதிகரித்து தரும். அதனால என்னன்னா இப்போ அஜீரணம் இருக்குது இல்லையா, நிறைய ஏதாவது சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அஜீரணமாக இருக்கும், டைஜஷன் சரியாகவே வந்து ஆகாது. அதனால வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் உட்காரும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பிளட் சர்க்குலேஷன் போச்சுன்னா அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிது, அதோட வேலைகளை கரெக்டாக செஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு அதாவது நர்வஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும், ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்போ வந்து நரம்புகளுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக நல்லா சீராக பாய்ஞ்சிச்சு, உங்களோட உடல் வந்து நல்லாவே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இதுவும் செய்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ராஸ் உடலில் வந்து ரொம்ப முக்கியமான சக்கரங்களில் வந்து இருக்குது. அதை என்னென்னு பார்த்தோம்னா கீழே வந்து மூலாதார சக்ரா, அதுக்கப்புறம் நடுவில் இங்கே வந்து ஸ்வாதிஸ்தானா சக்ரா, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வயிற்றுக்கிட்ட வந்து மணிப்புரா சக்ரா, இங்கே வந்து மார்பு பகுதியில் வந்து அனஹாட்டா சக்ரா, தொண்டையில் வந்து விஷுதி சக்ரா, இந்த 2 புருவத்துக்கு மதியில் வந்து ஆக்னே சக்ரா, அதுக்கப்புறம் உச்சந்தலையில் வந்து சகசார சக்ரா. இந்த ஆசனா ஸ்வஸ்திக் ஆசனா பண்ணும்போது வந்து நம்மளோட மூலாதார சக்ரா, ஃபர்ஸ்ட் ரூட் சக்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, மூலாதார சக்ராவும் இந்த ஆக்னே சக்கரமும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும். மூலாதார சக்கரம் ஆகிறதுனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கீழ்ப்பகுதி உடலுக்கு நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து இடுப்புலேருந்து கீழே இருக்க பகுதிக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்னேய சக்கரை பண்ணுறதுனால என்னாங்கன்னா உங்களுக்கு மண்டை அதாவது தலையில் இருக்கிறது வந்து நல்லாவே வந்து இதாகும். அதாவது வந்து இப்போ நம்ம நிறைய ஓவர் திங்கிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நிறைய தாட்ஸ் நிறைய இது இல்லாமல், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் போகாமல் நம்மளுக்கு கரெக்டாக அது மாதிரி வச்சுக்கும். நம்மளோடைய மனநிலையை வந்து நடுநிலையில் வந்து வச்சுக்கும். ரொம்ப வந்து மனதை அலைப்பாயாமல் வந்து நடுநிலையில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து வரும். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ண குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. அவங்களது வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா கவிதை எழுதுறது, அந்த மாதிரி கதை எழுதுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆக்னேய சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே வரும். இந்த ஆசனங்களை வந்து இப்போ வந்து ரொம்ப நேரம் உட்காரணும். இப்போ இந்த ஆசனங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா தான் முழு பலன்கள் வந்து வரும். அதனால நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வந்து உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உட்காரத்துக்கு முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவுத்துல கூட அழகாக வந்து சாஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். அப்போ நீங்கள் செவுத்துல சாஞ்சிட்டு உட்காரும் போது உங்களுக்கு முதுகு வலிக்காது, நீங்கள் ரொம்ப நேரமும் வந்து நீங்கள் உட்காரலாம். அதனால நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்காந்துக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சும் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு 5 நிமிஷம் உட்கார போகிறோன்னு, அதனால நீங்கள் கம்ஃபர்டபுள் பிளேசஸில் வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்து நீங்கள் உட்காந்துக்கணும். இந்த ஆசனா வந்து அப்படியே வந்து மூச்சு பயிற்சியோடு சேர்த்து வந்து நம்ம பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஞான முத்திரையில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் மூச்சை வந்து கவனிச்சுட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்போ என்ன ஆகணும்னா நம்மளோட பிராணம்னா அந்த மூச்சு வந்து போகிறதுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைனில் முதுகு தண்டில் வந்து அந்த ரத்த ஓட்டங்களும் சரி நாடிகளும் சரி நல்லா கரெக்டாக சீராக போகிறதுக்கு வந்து இந்த ஆசனங்கள்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கண்களை மூடி செய்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே உங்களுக்குள்ளேயே வந்து இருக்கும், வெளியில் போகாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த ஆசனங்களை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.